கேது திசையில ராகு புக்தி. இது ஒரு வருஷம் 1 மாசம் 18 நாள் இருக்கும். இதுவும் ஒரு கலவையான பலன்களை தரும். இந்த நிழல் கிரகங்களான கேது ஆன்மீக விடுதலை மற்றும் ராகு உலகியல் ஆசை, திடீர் மாற்றம். அதாவது ராகு மெட்டீரியல் லைஃப்ல உங்களை கொண்டு போகும், பற்றற்ற நிலைக்கு கொண்டு போகும். ஒன்னு அங்கிட்டு இருக்கும், ஒன்னு இங்கிட்டு இருக்கும். அப்ப அவனை ஒரு குழப்பமான நிலையில தானே வச்சிருக்கோம். யார அந்த குறிப்பிட்ட அந்த அமைப்பு உள்ள ஜாதகர் அப்படித்தானே இருப்பாரு. இந்த ராகு திசையில கேது புக்தி அல்லது கேது திசையில ராகு புக்தி நடக்கும்போது ராகுவை பிளஸ்ன்னு வச்சுக்கிட்டா கேதுவை மைனஸ்ன்னு வச்சுக்கணும். தலை இருக்குதுன்னா தான் பிளஸ், அதான் ராகு. முண்டை மட்டும்னா மைனஸ், அது கேது. அப்ப இந்த ரெண்டுக்கும் உண்டான கிரக திசை நடக்கும்போது பாதி பிளஸும் இருக்கும், பாதி மைனஸும் இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு 2 கட்ட நிலைமையில அவர் இருப்பார் இந்த ஜாதகர். அதே சமயம் அவருக்கு ராகு வலுவா இருந்தா திடீர்னு ஒரு லாட்டரி சீட்ல விழுந்துறது, பயங்கரமா அதிர்ஷ்டம், வெளிநாட்டு யோகம், ஃபாரின் கண்ட்ரிஸ் போறது, ஆன்மீகத்திலேயே ஒரு பாசிட்டிவா முன்னேற்றம் வந்துடும். எது வலுக்குதோ அதை பொறுத்து. ஏது மைனஸா இருந்து வலுத்துருச்சுன்னா பின்னால இழுத்துரும், கீழே இழுத்துரும் நண்டு மாதிரி. அதுவே ராகு பிளஸ்ஸா இருந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா பயங்கர அப்லிஃப்டிங் பண்ணிடும் வாழ்க்கையில். அவர் பிறந்ததுக்கு உண்டான இதை நல்லபடியா நான் அடைஞ்சேன், கடவுள் நம்மளுக்கு உதவி செஞ்சாரு அப்படின்னு அவன் சந்தோஷப்படுவான்.